வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் HTML அண்ட் CSS மட்டும் வச்சு ஒரு இன்புட் டெக்ஸ்ட் டைப்ல கொடுக்கக்கூடிய வேல்யூ வேலிடா இன்வேலிடா அப்படிங்கிறத இந்த மாதிரி அலர்ட்ல நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது எடிட்டர் விஷுவல் ஸ்டுடியோ கோடு. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஈஸியாக இருக்குமோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு HTML ஃபைல் ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ HTML ஃபைலில் HTMLோட ஹெடர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இன்புட் கண்ட்ரோல் வேணும், டெக்ஸ்ட் டைப்போடது. ஸோ பிளேஸ் ஹோல்டர் செட் பண்ணிடலாம். பிளேஸ் ஹோல்டர் enter alphabet only. ஸோ பேட்டர்ன் நான் செட் பண்ணிடுறேன். A to Z வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதான் ரெகுலர் எக்ஸ்பெக்ஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய அல்ஃபபெட் கேரக்டர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்து ஸ்டைல் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டைலில் இப்போதைக்கு நம்ம இன்புட் கண்ட்ரோல் இருக்கு. ஸ்டைலில் இன்புட் கண்ட்ரோலுக்கான ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணிடலாம். இன்புட் ஸோ பேடிங் செட் பண்ணிடுறேன். இன் பிக்சல் ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப். ஸோ இப்போ இன்புட்ல கொடுக்கக்கூடிய வேல்யூ வேலிடா இன்வாலிடா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு CSSல நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேசஸ் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டோட சூடோ கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இன்புட்ல இருக்கக்கூடிய சூடோ கிளாஸ் வேலிட் இன்வேலிடா இருக்கும்போது அந்த இன்புட்ல என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு இன்புட்டில் கொடுக்கக்கூடிய வேல்யூ இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரு ரெட்டில் கன்வெர்ட் ஆகணும். அடுத்தது அனிமேஷன் ஷேக் ஆகணும். ஸோ 2.s.2 லீனியர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ அனிமேஷனுக்கான கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணிடலாம். keyframes shake 25% இருக்கும்போது translate ஆகணும். 6 pixel 0 பொசிஷனில். அதே மாதிரி 50% இருக்கும்போது translateல -6 பிக்சலும் 0 பொசிஷனும். 75% இருக்கும்போது again translateல 6 pixel 0 position. ஸ்டைல லிங்க் பண்ணிடலாம். இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க, ஆல்ஃபபெட் கேரக்டர்ஸ் கொடுத்தோம்னா எந்த சேஞ்சஸுமே ஆகல. இதே வந்து இன்வேலிட் கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ட் பண்ணிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.